சீ சனி முடிச்சு யானை எரியுது வழுக்கு பாடி வாரா முகத்துக்கு 1 மணி நேரம் இருக்குது அப்படியே எஞ்சினா எண்ணெய் காலி ஆயிடும் அதுக்கு நீ என்ன வருத்தப்படுற நான் வருத்தப்படாத நீங்களா வருத்தப்படுங்க ஆமா காலையில நின்று நாளை முடிச்சு வீட்டுக்கு போனா பொண்டாட்டி எது பார்த்துன்னு இருப்பான் வீட்டுக்காரு இப்போ வருவாரு எண்ணெய் மீத்தி எப்போ எடுத்துன்னு வருவாரு வட சொன்னமே கொஞ்சமா வருவாரோ நிறைய எடுத்துன்னு வருவாரு எது பார்த்துக்கின்னு இருப்பான் ஆனா ஊருக்காரங்க தான் அப்படியே இருக்கிறாங்க என்ன அப்பத்திலிருந்தே இந்த தேங்காய் 1/2 லிட்டரு கல்ல 1/2 லிட்டரு இதே தந்துங்கிறாங்க விலைவாசி தான் ஏறி போச்சு இல்ல அதுக்கு அது மாதிரி கொடுக்கணும் 1 லிட்டர் கல்லெண்ணெய் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் 1 கிலோ கெல்புரம் 1 கிலோ மஞ்சாத்தூள் 1 கிலோ குங்குமம் அது மாதிரி வெத்தலை பாகு எலுமிச்சை 50 எலுமிச்சை மாயம் இப்படி குத்தா எப்படி இருக்கும் போறக்கா போட்டு நல்லா சாப்பிடும் அரிசி பருப்புல கேக்குறது அதெல்லாம் குத்தா ஏத்துமோ கூட மாட்டுறாங்களே காய்கறி அதெல்லாம் முன்ன குத்துந்தாங்க இப்ப கொடுக்கறது இல்ல கடை வைக்க போறியா பங்காடு வைக்க போறேன் மளிகை சாமான் கடை எந்த கடனா வைடா நீ ஏத்து முதல்ல வலுக்கு நான் ஏத்துட்டா வலுக்கு ஏத்துவேன் பிரச்சனை கிடையாது போன வந்தா போய் கல்யாணத்துக்கு ஏத்துனா மாப்பிள்ள அப்பயே செத்துட்டான் பாவி இருக்கிற ஒரு புள்ளிய சாவா ஏத்து பாக்குறேடா போயிட்டா எனக்கு ஒருத்தர் சொத்து வரும் நான் உனக்கு புள்ளல சொத்து இது விளங்குமா எல்லாம் விளக்கண்டா நான் விளக்கெல்லாம் கூட கயிறு ஆச்சு நிறைய தெரியுது பாப்பா சாமான் ஏத்துன்னு வாப்பா எல்லாம் சாமான் வந்தாச்சுங்க கல்யாண சாமான் மொத்தம் வந்துச்சா மொத்தம் வந்துச்சு ஆமா மாப்பிள்ளை தான் ஆளு காணும் மாப்பிள்ளை குளிச்சுக்கிறாரு அப்ப பிரசவம் எப்போ மாப்பிள்ளை அவனா குளிப்பானா குளித்து விட்டு சிகை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார் அதுக்காக நான் சொல்ல வந்தேன் மாப்பிள்ளை போயிட்டா மாப்பிள்ளை வர்றா மாட்டு வண்டியில கொள்ள பெத்த அப்பா வர்றான் ஓட்டுற வண்டியில ஓட்டுற வண்டியில மாப்பிள வரா மாட்டு வண்டியில உள்ள பார்த்தா ஓட்டுற வண்டியில ஓட்ட 2026 என் வாகனம் பாரு பக்கமே நீ அங்கேயே இருக்கிறது ஐயா தப்பா நினைக்காதீங்க அந்த காலத்துல பொண்ணு பார்ப்பதான் பாட்டு தான் பொண்ணு பார்க்க போவாங்களாம் சொல்ல வேற ஒண்ணு இல்லாடா உங்ககிட்ட நான் தோட்டத்தை காட்டி எங்கனாச்சும் ஓடி போலாம்டா மாட்டு வண்டி தான் பொண்ணு பார்க்க போவாங்களாம் ரோடு சரி கிடையாது குளிப்பால் அதிகம் அந்த மாட்டு வண்டி தொடாக்கு புடாக்குட்டு போய் அது குடல் ஆட்டிக்கும் அது ஓட்ட வண்டி இது என்ன ஐயா மாப்பிள்ளை கிருஷ்ணன் உட்காருங்க ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகுது உருவான குழந்தை மண்ணிலே ஜனமாகிற போது அந்த குழந்தை இருகரத்த மூடி இந்த மண்ணுக்கு கைய முடியும் பாருங்குது ஏன் வருகிற போது இருகரத்த மூடி வர தெரியுமா வலது கரத்துல புண்ணியத்தையும் இடது கரத்துல பாவத்தை சுமந்து வருதான் இந்த வலது கையும் வலது காலம் நல்லதுக்கே பயன்படும் இந்த இடது காலம் இடது கையும் கெட்டதுக்கு தான் பயன்படும் கிடையாது அந்த குழந்தை பிறக்கும் போது ஏன் கையை மூடின்னு பிறகுது தெரியுமா எனக்கு தெரியும் பிறந்த உடனே நம்மளே கை வச்சிட்டு போறாங்க நம்ம கையால சாப்பிட வச்சிட்டு போறாங்க அப்படின்னு பால் மாறின்னு கை மூடின்னு பிறக்குதான் அறிவன் சிகரண்டாணி திருவள்ளூர் திருவள்ளூர் எங்க சொன்னார் திருவள்ளுவர் ஆமா அவர் எங்கிட்ட வந்து சொல்லிட்டு போனார் அவர் குரல் எனக்கு நிறைய தெரியும் திருக்குறளா ஆமா உனக்கு தெரியுமா என்ன மொத்தம் பச்சுக்கு என்னன்னா சரி ஒரு திருக்குறள் சொல்லுவா சொல்லிட்டா அசந்து போடுவேன் சொல்லிட்டா தீயினால் சுட்ட கருவாடி நாருமோ நாராதோ நாவிலால் நக்கப்படும் தீயினால் சுட்ட கருவாடி நாருமோ நாராதோ நாவிலால் நக்கப்படும் அவர் இப்படி எழுதல தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதோ நாவினால் சுட்டவடு அப்ப எழுந்து இதே படிச்சீங்க சொல்லுங்க மாத்தி கூட அதே சொல்லிங்கிறீங்க பூட்ட கோர் வீட்டுல வைக்கிறீங்க மத்து விட கட்டலப்பா அது வேற இது ஒண்ணுதாங்க இது பேனா எழுதி வச்சுக்க எல்லாம் மாறலாம் சரி சரி பரவாயில்ல ஆமா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்தாச்சு பொண்ணு வீட்டுக்கார ஆளுங்க காணுங்க வணக்கம் செத்துட்டாங்க
பாவிடே ஒலைக்கு அட நிக்கிறோம் எங்களை செத்துட்டுன்னு சொல்றேன் பாவி நாங்க என்னடா சரி சரி விடு சமஞ்சா இங்க பாரு தட்டி தானுங்க பாரு என்ன நீ ஏன்டா அங்க பாக்குற ஐயோ சிங்கரடா கோயில் கண்ணு உட்சாந்தாலு அந்த ஆளு அவங்க அம்மா ஊத்து ஊத்து பாக்குறா என்ன இது பாய் வண்டியா இருக்குது புது வண்டியா மனமேடைக்கு தான வந்தேன் நாங்க ரெண்டு பேர் இருக்குது கடிச்சா அவங்க இருக்குது பட கடிச்சு இப்போ மாப்பிள்ளை பார்த்தா உங்களை பார்க்கல முன்ன பின்ன பார்க்கல ஒரு 1000 பேர் வருவாங்க அது யாரும் யாரும் தெரியல மாப்பிள விருந்துக்கு வந்தவா அம்மாவா நாலாவது சம்சாரம் வேலை போல தள்ளி விட்டாங்க ஆமா நீ கூட ட்ரை பண்ணு கல்யாணத்துக்கு வந்து சம்மந்திய பார்த்து வணக்கம் சொல்லல அத சொல்லாத அண்ணா மாதிரி நீ தங்கச்சி சரி பரவாயில்ல இருக்கட்டா எங்க வா சத்தத்துக்கு எத்தனை மணிக்கு வரணும் நீங்க என்ன ஒரு பொண்ணு வீட்டுக்காரி எத்தனை மணிக்கு வரணும் 8 மணிக்கு வரணும் அப்படி வந்தா தான் சாப்பாடு இருக்கும் அப்பளம் இருக்கும் ரசம் இருக்கும் சாம்பார் இருக்கும் பொரியல் இருக்கும் அப்புறம் பாவாசம் கூட இருக்கும் நீ கரெக்டா 12 மணிக்கு வர இங்க வந்துட்டு ரசம் இல்லடா சாப்பாடு இல்லடா கோயம்பலடா அப்பலடா என்னடா மாப்பிள்ளோட கல்யாணம் பண்ணிட்டீங்க என்னடா சாப்பாடு போட்டீங்க கல்யாணத்தை நிறுத்துறான்னுவான் அவன் தான் 5 நிமிஷம் போய் ஏற்க மாட்டான் சேத்தா லேட்டா வரணும் தெரிஞ்சு இல்ல ஏறிக்கு ஹோட்டல்ல சாப்பாடு போட்டுட்டு வர கல்யாணத்துல ஹோட்டல்ல சாப்பாடு கொடுப்பாங்க அப்படி வந்தாலும் சண்டை வராது ஏன் லேட் ஆச்சு ஏமா பஸ் அமுத்துனா அக்கம் பக்கம் கூப்பிட்டு யாரும் வரல டைம் ஆகி போச்சு வந்துட்டா கரெக்ட் சூப்பர் குவார்டர் மட்டும் 1 மணி நேரம் நின்று கிடப்பீங்க இதுக்கெல்லாம் சட்டுன்னு வந்துருங்க சரி பரவாயில்ல பொண்ணு எங்க இசுன்னு வா இஸ் வருவா சரி சரி வான்னு சொல்லடா இழுத்துக்கிட்டு வான்னு சொல்றேன் ஆடா மாடா வாராயோ வாராயோ பெறநல்ல துண்ண வாராயோ பொண்ணு பாவம் இந்த சீனுக்கு நம்ம வரையோ கூட வர சொல்றேன் மன்னர் முட்டு முட்டு அடிக்கிறாரு மனசுல நினைக்கிறேன் ஒரு கல்ல பத்திரமா மூஞ்ச பார்த்தால கண்டுபிடிச்சிருவோம் நான் அப்பா அவரு தான் கூட்டினா நீங்க அவரை தான் அடிக்கணும் என்ன அடிக்கணும் யார் கூட்டாலும் ஓடிடும் போல இருக்குது அவன் கூப்பிட்டா நீ வரலாம் சரி ஏத்து பாரு நீ வக்காரி நீ ஏண்டா நீ சொல்ல மாட்டியா நீங்க அழகாக விட்டுட்டீங்க அடிக்கிறாரு ஒரு கம்பெனி அப்பி அப்பதே நீங்க அழகாக விட்டுட்டீங்க அடிச்சு வளக்க வாங்க அவன் மனப்பனை இட்டுவானே உன்னை இட்டு வர சொன்னான் அப்பா அவன் தான் கையை பிடிச்சி அவன் கை பிடிக்காம அவன் கையெல்லாம் பிடிச்சிக்க கை பிடி வெட்டி விடு அடிக்காதீங்க பாப்பா அது விடு அந்த ஆளு இசுவாங்க என்ன கூடாது நான் திருப்பி பார்க்கலங்க கல்யாணம் பண்ணி ஏன் பார்க்கல அங்க மட்டும் பாரு இங்க பார்க்காத திருப்பி எப்படி இருக்குமோ எல்லாரும் போடிக்கானே அதனால திருப்பி பார்க்க அடி மை போடி ஆஹா போடி தாடா அப்ப நீ தான் இட்டு வரணுமா ஜோய் பொண்ணு இசுன்னு வராதா யாரு ஆளகாரி மணமகளே மருமகளே வா வா உன் மனசக்கார எடுத்து வைத்து வா வா குளம் இருக்கும் குலமகளே வா வா குலக்கார எடுத்து வைத்து வா பாப்பா அந்த லைட் பார்த்து கும்பிடுங்க லைட்டா பாப்பாங்க ஒன்னும் பகல்ல நிலாவை பார்க்கணும் இல்ல சூரியனை பார்க்கணும் எதுவுமே இல்ல அதுக்கு தான் இதெல்லாம் ஒரு சாயங்கிம்பா பார்க்க சொல்றாங்க என்னத்துக்கு சும்மா ஒரு சாயங்கியம் சாமி கொடுத்தா எல்லா காலை பிடிச்சின்னு வைப்பேன் என்ன இந்த புள்ளியாரு மஞ்சால புடிச்சு வைக்கிறாங்களே விநாயகர் கூட்டு வந்து உட்கார வைக்க முடியுமா எல்லாம் ஒரு சாயங்கியம் தான் இது கூட கல்யாணம் என்னத்துக்கு எல்லாம் பாக்குற ஒரு சாயங்கியம் தான் அதுக்கு நிறைய பேர் இசு மரம் அவனும் குடும்பம் நாத்துக்கல இல்ல குழந்தை போறது இல்லையா எல்லாம் ஒரு சாயங்கியம் தான் காலை இது சொல்லியே காலத்தை ஓடுங்க எல்லாம் சாங்கியம் தான் சரி பரவாயில்ல இருக்காம் ஐயரே அட ஐயர் நான் தான் அமுத்துனா பக்கத்தூர் ஐயர் தான் அமுத்துனா சரி வண்டி ரிப்பேரா சரி ஊட்டி எடுத்து போட்டு என் வண்டி பிரேக் டவுன் சரி பரவாயில்ல இருட்டா நாம தானே அமுத்தணும் கேள்வி கேட்டு இட்டு வந்தா போய் இட்டுன்னு வந்துக்கினே இருந்தா சரி அந்த ஆளுக்கு ஒரு 10,000 ரூபாய் பாக்கி நான் வாங்கிட்டேன் சரி அந்த ஆளு வரவையெல்லாம் கேட்டுன்னு வரான் டேய் மாமி கேட்கறாடா துட்டு கூடாண்டான் எனக்கு கடுப்பாய் போச்சு எனக்கு வெறுப்பாய் போச்சு பார்த்தா தரக்கான இருந்துச்சு காலை உள்ள போய் விட்டான் ஐயோ தம்பியை காப்பாத்தணும் காப்பாத்த வேண்டியதானே காப்பாத்தணும் துட்டு காப்பான் அப்ப பணம் கொடுத்தா செத்துடணும் கடன் விடக்கூடாது செத்துடணும் கடன் வாங்கணும்னா நல்லா இருக்கணும் கடன் வேணா கொடுக்க கூடாது கோபத்தி சிசுவத்தி பிரம்மத்தி தோஷம் இந்த பிராமண தோஷம் உன்னை இரவுல கண்முடி சரி மந்திரத்தை சொல்லு இப்போ மந்திரம் எனக்கு தெரியும்
உனக்கு அப்படி தெரியும் எப்படின்னா எங்க அம்மா கல்யாணம் உடனே எங்க அப்பா மிலிட்டரி போய் சேர்ந்துட்டான். எங்க அம்மா ஆத்துல சும்மா இருக்கிறமே ஐயர் வீட்டுக்கு வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வீட்டுக்கு போனாங்க. எங்க அம்மா நல்லா சகப்பா தலா 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 சொல்றீங்க. அப்ப நான் சொல்லலாம் உனக்கு தெரியுமா? தெரியாதுதான் சொல்றேன். சகப்பா இருப்பா. ஒரு நாள் மாட்டு கொட்டால குனிஞ்சு சாணியால சொல்ல ஐயர் தோட மகன் வந்திருக்காரு. எங்க ஆத்தால பார்த்தோன்னா அவருக்கு என்ன தெரியல, பின்னாடி விட்டாரு. நான் நின்னுட்டு அப்ப கிராசானி கிராஸ் மாட்டனால போதுகரக்கம். அம்மா பேர் என்ன? மேரி. அப்பா பேரு காதர் பாய். கிறிஸ்டியன் முஸ்லிம். உன் பேர் என்ன? ஒடியாரு. அப்பானி முக்குளத்தவன். 3 குழந்தை தான் அங்க மீன் பிடி வச்சியா தம்னு. சரி மத சொல்லு. ரெண்டு வரைக்கும் சொல்ல மாட்டேன். என்ன? சூப்பர். ஆண்டவன் வேண்டி எல்லாம் ஒரு கடவுள் தான் உடுப்பா. ஏசோங்கலபா பிரமதிமணி ஹோமா ஹோமா மீனா ஓம் நாரிய பிரமதிமணி ஹோமா ஹோமா நிமா ஓம் ஆர மாமா நமரமான நபாமானை வை தம் பிரமதிய துப்பம் பம்பரமனமா ஓம் ரானே பராமனேனா பரமனேனா ஒருமனேனா பம் 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 தும் 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 மாமா. இது கும்பாபிஷேகத்துல பம்பம்னு சொல்லுவாங்க. திருமணம் தான் இங்க மன்னர் கூட அப்பா அப்ப கூட பம் 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 சமஸ்கிருதம் உங்களுக்கு புரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி சொல்லு. கிளாம்பரதமா சதிமா நான் சொல்றது என்ன கேக்குதா? கேக்குதுங்க. கேக்குது ஆனா என்ன சொல்றேன்னு தெரியல. அதான் கரெக்ட். அப்படிதான் இருக்கணும். அதான் கேள்வி கேட்க மாட்டேங்க. சுகாம்ரே பரா பிரவின மரியாமா ஓ குஸ்பாய நமகா பரமதிமய மாமா அனுராஜாய நமகா பரமதிமய நானா ஓ நமதியாய நமகா பரமதிமய ஓம் சில்காய் அனுராதா சிலுக்கு குஷ்பு இது மந்திரம். ஏமா அதெல்லாம் சமஸ்கிருதம் வருவானியா? அவங்களாம் இல்லாத எதுவும் வேலை கிடையாது. தம்பி நீ ஆமா அவங்களாம் இல்லாத அவன் போய் படம் பார்ப்பான். அவங்க இருந்துச்சுன்னா போய் படம் பார்க்கணும். மந்திரத்துல இதெல்லாம் வருது. எல்லாம் வரும். அவங்க போட்டு ஈசிக்கணும் நம்ம. சுலாந்திரமா சர்வர்மையா பரமதிமையா பரமதானாமா பரமதீனமா. ஏன்னா சாமி பின்னாடி போய் வைக்கிறியா? மேல போடணுமா? பின்னாடி என்ன நம்ம போய் சாமி வைக்கிற மாதிரி வச்சுக்கிறீங்க? அதுதான் 4-5 கல்யாணம் பண்ணணும். 4-5 கல்யாணம் பண்ணதான் கரெக்டா போடும். இங்க போடணும் இங்க போடணும். ஏன் நான் பண்ணிக்கிறேன் 4 கல்யாணம். ஐயரா இருக்கிற 4 ஆத்துல 4 மாப்பிக்குது. 4 மனைவியா? ஆமா வருமானம் எப்படி? எல்லாம் ஏரி வேலைக்கு போய் நடக்குது. ஏரி வேலை இல்ல. இல்லன்னா நான் தான் ஆண்டவனை வேண்டுவேன். எப்படி? நான் போய் ஆண்டவனை வேண்டலான்னு போறேன். எனக்கு முன்னாடி லைன்ல நின்னுங்கிறான். உனக்கு முன்ன யாரு? முதல்ல வேண்டது யார் தெரியுமா? யாரு? இந்த சொர்க்கலாத வச்சுங்கிறாரு. இறுதி ஊர்வல வண்டி. அவர் தம்போய் ஆண்டவனை வேண்டாரு முதல்ல. ஆண்டவா உன்னை நம்பித்தான் பேங்க்ல லோன் போட்டு வண்டி எடுத்து ஊர் வாரமா விட்டு வச்சுக்கிறேன். ஊர்ல அன்னாடிக்கு ஒவ்வொன்னு வீணும். அப்படி வீந்தா தான் நமக்கு வருமானம். பேங்க் லோன் கட்டணும். ஆமா அவரு வேண்டாரு. பக்கத்துல மோளக்கார், அப்புறம் தாளக்கார், அப்புறம் பூக்கார், அப்புறம் வெடிக்கார். அதுக்கப்புறமேட்டு நான் நின்னுங்கிறேன். அதெல்லாம் ஒரிஜினல் மந்திரம் சொல்லணும். விடு இது போய் அடிச்சு சொல்லிட்டு வந்துடலாம். சுக்கராமரதமா சதிமரமா பிரமேனியாமா பானாமா பராமா. என்ன சைடு இருக்குது? என்ன பாக்குறீங்களா? பூ பாக்கணும். மந்திரத்தை சொல்றாங்க பாக்குறாங்க. பாத்துறாது என்ன அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. தப்பா நினைச்சுக்குவானுங்க. யாரு? பாக்கணும்னா நம்ம லவ் பண்றப்பளுக்கு சொல்லிட்டு. ஆமா ஆமா. ஒரு பொம்பளைக்கு தான் அதுக்கு நரம்பு நோய். நான் கடைக்கு போயிருந்தேன். அது வந்து சாமான் வாங்கினேன். நான் பக்கத்துக்கு சாமான் வாங்கினேன். அது என்ன பார்த்து இப்படி இருந்துச்சு. இந்த பொண்ணு நம்மள கண்ணு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கினே போனேன். வீட்டாண்ட போனேன். அது வீட்டாண்ட போய் திரும்பி பாச்சு. அது நான் ஏன் என்ன கூட வரான் அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சு நான் என்ன நினைச்சேன் கண்ணு அடிச்சது கூப்பிட்டு அதான் நம்ம திரும்பி பாக்குறதுன்னு பார்த்தேன். மறுபடியும் கண்ணு அடிச்சுட்டு போயிட்டு வாட்சிபிடான்னு போய் நின்றுச்சு. திரும்பி பார்த்து நான் வாட்சிபிட என்ன அது உள்ள கூப்பிடாத உடனே அது நான் வந்து கைத்து ஏதோ பூச்சி கீச்சு போனா அப்படி இருக்குது. உடனே இப்படி கண்ணு அது கண்ணாடி இருந்துச்சு பாரு. அதை நம்ம உள்ள கூப்பிட்டு சொல்லிட்டு நான் உள்ள பூத்துட்டேன். அவன் வீட்டுக்காரன் உள்ளக்காரன் அடிக்கிறான் போது அதுதான் ஒரு சாரா இருக்கணும். சுக்கலா அமர்றதுமா. ஆமா உம்மா எங்க ஆளக்கான இல்ல மாமியார் மாமனார் இல்ல. கல்யாணம் களை காட்டல. கல்யாணம் சப்புன்னு போயிருப்பாரு. இதே பொண்ணுக்கு அம்மா இருந்தா பொண்ணுக்கு மேக்கப்புக்கு தெரியும். அவங்க ஓட்டாளுக்கு மேக்கப் தூக்கா இருக்கும். பொண்ணு நகை போடுறாள் அவன் மாலை மாலையா மாட்டிக்கிட்டு இருப்பான். பொண்ணு பட்டு போட கட்டல கரை வச்சு கட்டி போனா எம்மொன்னு கல்யாணம் எம்மொன்னு பரதநாட்டியம் ஆடுவா சத்தத்துல சந்தோஷத்துல இருப்பாங்க. ஆமா பொண்ணுக்கு அப்பா பாவம் ஒரு பய வேச்சு கட்டிக்கணும். ஒரு பய சொக்கா போட்டுக்கணும். ஒரு மஞ்சா போய் அக்கல் வச்சுக்கணும். அப்படியே சாந்துக்குன்னு இருப்பாரு. கல்யாணம் முடிஞ்சோன்னு ஏத்துன்னு கடங்கார வருவோம். எவனுக்கு வெட்டி கட்டணுமோ சத்தத்துல எவன் பகிட்டி தூங்க போனானோ கிளாஸ் தூக்கி போனானோ எவன் பாத்ரூம்ல வாந்தி எடுத்து வச்சுக்கிறான். கரண்ட் பில்லு
எவ்வளவு எகிரிச்சோ அவனு வச்சனத்திலே இருப்பார். அதே வஜனத்துல தான் அவன் அண்ணன் இருக்கிறாரு. அது மொத்தம் பாவம் நின்று கிடக்கிறாரு. சூக்கல அமரா ஐயோ நாய் அழுது மஞ்சள் தம்புரானே அவ ஜீவன ஏதோனா கண்டே வந்தானு சோகே கண்டிவ சரசாசனம் பெண்களாக மண்ணிலே பிறந்து விட்டால் மட்டும் போதாது கண்ணே. இந்த மண்ணிலே பிறக்கின்ற பெண்கள் 3 தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும். 3 தர்மம் என்ன தெரியுமா? அவள் கன்னியாக இருக்கிற போது தன்னுடைய தாய் தந்தை இல்லத்தில் இருக்கிற கன்னியாக இருக்க வேண்டும். அடுத்தவன் கரம் பிடித்து கொடுத்த போது கற்பு நெறி மாறாமல் நடக்க வேண்டும். திருமணம் தாய்மை அடைந்த போது அவள் தாய் தர்மம் மாறாமல் நடக்க வேண்டும். அப்படி ஒரு பெண் நடப்பானால் அவளுக்கு சொர்க்கத்திலே இடம் உண்டு. மலர் மனமும் போடு நகமும் தனையும் போடு கலமலையும் போல முகத்து மாலை கொண்டு உடனே அம்மொன்னே வந்து நின்று நாங்க பின்னாடி இருக்க எப்படி போடுவாங்க அதாவது தண்ணி வந்துச்சு. பாப்பா மூத்திரம் பக்கத்துல செங்கல் எடுத்து அடிச்சு தர ஒரு கடையில் அவரு அனான்ட்டாரு நடப்பாவாடு இருக்கிற அந்த செத்துட்டு உடனே பாட்டு தூக்கி அப்ப சேலை போட்டு துட்டு போடுவாங்க. முதல்ல கல்யாணம் ஆகி மடமேட போய் அவசரமா பேச தகுமா உனக்கு தான் எடுக்கிறாங்க. என்ன கடுக்குது எடுக்கு என்ன ஒரு 5 ரூபாய் கூட வைங்க. 5 ரூபாய் மாப்பிள்ளை என்ன சொல்றாரோ அததான் நீ கேட்கணும். பாப்பா கொடுத்து வச்சோண்டே சூப்பர்ரா. நான் சொன்ன மாதிரியே கேட்ட நீ 25 சவரத்தை மிச்சம் பண்ண, கட்ல பீரா மிச்சம் பண்ண, பைக்கு மிச்சம் பண்ண, குவாட்ரு நான் வாங்கி தரேன்னு சொன்னல. இப்ப 2 குவாட்ரு நீ வாங்கி கொடு. 3 வாங்கி தரேன். சூப்பர். 2 தங்கச்சி போதும். நல்லாருமா 100 ஆண்டு காலம் 20 சந்தோஷமா தீர்க்க சுமங்கலியோட இருக்கணும். தெரியாமல் உங்கள் இருவருக்கு திருமணம் முடிஞ்சு ஏமா போட்டியார் மத்தங்க இந்த இரவு உங்களுக்கு இப்படி வந்துருங்க. முதல்ல ஒரு உள்ள எல்லாருக்கும் பாவி உங்கள் இருவருக்கு சாந்தி முகூர்த்தம் முதலே வாடி முதல்ல தாத்தா இல்லாத கணக்கு வாங்க. ஓமா வாங்க போட்டா